தில்னவாஸ் மேம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, இன்றைக்கி ஒரு 20 கேஜ் கடைக்கு தான் பண்ணுறோம், நானே பண்ணுறேன், நீங்கள் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள், மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் கரெக்டாக செய்கிறேனான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் வந்து ரொம்ப பல வருஷமாக பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னைக்கு 64னா நான் ஒரு 50 இயர்ஸாக பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பக்குவங்கள் எல்லாம் தெரியாது. அந்த 50 வருஷமும் ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அல்டிமேட் சொல்லுவாங்க நான் நல்லா பண்ணுறேன்ட்டு, ஆனால் எனக்கு திருப்தி இருக்காது. அது விதவிதமாக தான் வரும். மாஸ்டர் கிட்ட வந்து இன்னைக்கு சூப்பராக கரெக்டாக டெய்லி எப்படி அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய சீக்ரெட் விஷயம் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வயசு இருக்கும், எங்கள் அம்மாவோட கூட இருக்கும். பட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எங்கள் எல்லாரோடய ஸ்பீடாக இருக்காங்க. கரெக்டாக வந்து எல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாரையும். இப்போ நீங்கள் அங்கே பிஜி பண்ணுறீங்களா மேம்? பிஜி ஹாஸ்டல் வச்சு அவங்க அந்த கமாண்டிங் பவர் இருக்குன்னு சொல்லலாம், சொன்னால் எல்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ 20 கிலோ பிரியாணி ஒன்றா போட்டிருக்கோம், என்ன ஆகுறதுன்னு பார்ப்போம். பொறுமை ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா திறக்கும் போது முகத்தில் பட்டுற போது. ஓகே, கீழே மசாலா தண்ணி எண்ணெய் அப்படின்னு எதுவும் இல்லை. அதே போல் ரைஸு. மாஸ்டர் எப்படி பண்ணியிருக்கேன் மாஸ்டர்? நீங்களே தான் சொல்லுங்கள் எப்படி. சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் தான், நான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்து வச்சுருக்கேன். நல்லா வந்துருக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா ஃபுல் லென்த்து வந்துருச்சு. ஓகே, நமக்கு இங்கே மேலே ஒயிட் ரைஸாக தெரியுது இல்லையா, இது எல்லாமே கீழே மசாலா இருக்கும். வடி பிரியாணிங்கிறது மேலே ஃபுல்லாகவே நிறைய பேர் கேட்குறீங்க, மசாலா ட்ரையாக இருக்குது. மேலே வெறும் சோறாக தான் இருக்கும், கீழே தான் கிரேவி மசாலா தொக்கு இருக்கும். ரெண்டுத்தையும் ஈவனாக பிளேட் அடித்தோம்னா நல்லா அழகான ஃபினிஷிங் வரும். ரொம்ப நல்லா வந்துருக்கு. சொல்லுங்க மாஸ்டர், நீங்கள் பாருங்கள் உங்கள் டீச்சிங்கில் நான் எப்படி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சூப்பர் மாஸ்டர். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. நிறைய வேக வச்சுட்டு வச்சோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லா உதிரியாகவும் இருக்கும். அதே போல் மசாலாவை இழுத்தும் வச்சுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி. சாஃப்டாகவும் இருக்குல்ல மாஸ்டர்? செம்ம ப்ரொபோஷன்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.